எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு ஏசி கப்ளிங், டிசி கப்பிள் சிஸ்டம்ன்றத பத்தி பார்ப்போம். இப்ப சோலார் பிவி சிஸ்டத்துல நாங்க பேட்டரிய யூஸ் பண்ணிக்க, இந்த பேட்டரிய எப்படி கனெக்ட் பண்ண போறோம்? பேட்டரிய எப்படி லிங்க் பண்ண போறோம்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்றான் இந்த ஏசி கப்ளிங் அண்ட் டிசி கப்ளிங். அப்ப இது வந்து மிக இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ டிஸ்கஷன். ஏனெண்டா வந்து நிறைய பேர் என்னோட கேட்ட டவுட்ஸ் வந்து ஏன் வந்து இந்த பேட்டரியில வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் unnecessarily. அதாவது சில நேரம் டே டைமில் கூட நாங்கள் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் வந்து பவரை எடுத்துக்கொள்வோம். அப்போ சில பேர் கேட்குற வந்து இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுதானே, ஏன் வந்து நாங்கள் அப்படி செய்கிறோம்? நிறைய பேர் டவுட் கேட்குற வந்து இப்போ ஆன் கிரிட் சிஸ்டத்தில் பேட்டரியை இருக்க அந்த பேட்டரி வந்து கிரிட் சப்ளையால் சார்ஜ் பண்ணலாமா, அல்ல சோலார் பேனல்ஸாலாம் சார்ஜ் பண்ண முடியுமா, அல்ல சோலார் பேனலாலையும் கிரிட் சப்ளையாலையும் ரெண்டு பாத்தாலையும் சார்ஜ் பண்ணலாமா? அட் அ டைம் வந்து பேட்டரியை வந்து கிரிட் சப்ளை மூலமாகவும் தி பேனல் கரண்ட் மூலமாகவும் சார்ஜ் பண்ணலாமான்னு இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து இதில் மக்களுக்கு சரி மாணவர்களுக்கு சரி வருது. அப்போ இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது தான் இந்த 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 சாப்டர்ஸ். அப்போ இதில் பார்ப்போம். அப்போ இப்போ இதில் வந்து ஏன் இந்த இந்த கிரிட்டிகாலிட்டி என்று சொல்கிறோட என்ன சேலஞ்சிங்கண்டா, எங்களோட எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கிட்ஸ் எல்லாம் டிசி கரண்ட். இப்போ ஃபோன் சார்ஜர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் டிசி கரண்ட்ஸ். அண்ட் சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது டிசி கரண்ட். பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து டிசி கரண்ட். ஆனால் இது மூணுமே டிசியில் இருக்குது. ஆனால் வந்து எங்களோட ஹவுஸில் உள்ள அப்ளையன்சஸ் தேவையான கரண்ட் வந்து ஏசி கரண்ட். உங்களோட மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார், குக்கிங் அப்ளையன்சஸ், ஏர் கண்டிஷன், ஃபேன் எல்லாமே வந்து ஏசி கரண்ட் தேவை. அதே நேரம் கிரிட் சப்ளை வந்து ஏசி கரண்ட். அப்போ நாங்கள் வந்து இப்போ சோலார் பிவி சிஸ்டத்தில் நாங்கள் ஒரு மினி கிரிட்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஒரு ஸ்மால் கிரிட் உருவாக்குறோம்டா, அது எங்களோட ஒரு பவர் சிஸ்டம். நாங்கள் ஒரு பேட்டரி, சோலார் பேனல்ஸ் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பவர் சிஸ்டத்தை எங்களோட வீட்டில் வச்சுருக்கோம். அதான் கிட்டத்தட்ட அப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் டிசியையும் ஏசியையும் மேனேஜ் பண்ணோம். டிசி கரண்ட்டும் இருக்குது, ஏசி கரண்ட்டும் இருக்குது. டிசி கரண்ட்டுக்கான தேவையும் இருக்குது, ஏசி கரண்ட்டுக்கான தேவையும் இருக்குது. அப்போ உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு டிசி கரண்ட் தேவை. அதே நேரம் உங்கள் அப்ளையன்சஸுக்கு ரன் பண்ணோம்னா ஏசி கரண்ட் தேவை. நீங்கள் கிரிட்டுக்கு செல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு ஏசி கரண்ட் தேவை. அப்போ இதான் இந்த சேலஞ்ச். இப்போ இந்த சேலஞ்சுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஏசி கப்பிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஏசி கப்பிள் சிஸ்டம்னா இது என்ன நடக்குன்னா, இந்த சோலார் பேனல்ஸில் வர்ற எனர்ஜியை, எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டாக வந்து ஏசியாக மாற்றி விட்டுரும். அது முதலாவது ஸ்டெப் வந்து ஃபுல்லாக வர்ற எனர்ஜி ஃபுல்லாக ஏசியாக மாற்றி விட்டுரும். இப்போ இந்த கன்வர்ஷன் இங்கே நடத்தும். அதுக்கு தான் சோலார் இன்வெர்டர்னு சொல்லுவோம். இப்போ இன்வெர்டருக்கு நிறைய சப் நேம்ஸ் கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம்னா, சோலார் இன்வெர்டர்னா இந்த பேனலில் வரது அப்படியே ஏசியாக மாற்றிடும். இது வேறு ஒன்றுமே செய்யாது. அப்போ என்டையர் எனர்ஜியை நாங்கள் வந்து ஏசியாக மாற்றிட்டு இந்த சுவிட்ச் போர்டு கொடுக்குறோம். இந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து இது வீட்டுக்கு அனுப்பிக்கொள்ளும். ஏசி சுவிட்ச் போர்ட்லேருந்து ஏசி வீட்டுக்கு அனுப்பிக்கொள்ளும். இது இந்த ப்ரைமரி பர்பஸ் வந்து சப்ளைங் டு த ஹவுஸ். அப்போ நான் இதில் ஒரு டாட்டட் லைன் போட்டு காட்டினேன்டா, அதுக்கு பிறகு வேறு ஸ்டோரி எல்லாம் வரும். இங்கால வந்து வேறு திங்ஸ் நாங்கள் செய்ய போகிறோம், வேறு டெக்னிக்காலிட்டி வரப்போகுது. ஆனால் இந்த ப்ரைமரி பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைங் டு த ஹவுஸ். இப்போ இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, சோலார் பேனல்ஸ் சப்ளைங் பவர் டு த ஹவுஸ். சிம்பிள். How it's doing? It's converting to DC to AC by solar inverter, then come to switchboard and come to house. இதான் இவ்வளோ விஷயம். அப்போ முதலாவது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகும். ஏன்னா வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நாங்கள் வந்து சின்ன சின்ன வீடியோ போடுறது எல்லாரும் சொல்லுவேன், நம்ம 5 minutes வீடியோ போட சொல்லி. ஆனால் 5 minutes போடக்க உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்காது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே தொடர்ந்து கேட்டால் தான் உங்களுக்கு அது விளங்கும். அதனால் நாங்கள் வந்து இந்த சில வீடியோஸ் வந்து 20-25 minutesக்கு போகும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இது வந்து இது முடிஞ்சு. இப்போ செகண்டரி அடுத்த திங்ஸ் என்ன, செகண்டரி விஷயம் என்ன, கிரிட்டுக்கு செல் பண்ணணும். அப்போ இந்த ஏசி கரண்ட் எக்ஸஸாக உள்ள ஏசி கரண்ட்டை நீங்கள் கிரிட்டுக்கு செல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த செல் இந்த ஒர்க் எல்லாத்தையும் இந்த இதில் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இருக்கும், அது பார்த்துக்கொள்ளும். அப்போ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், மல்டி மோட் இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு வாரம் பெஸ்ட். அப்போ இப்போ அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்த விஷயம் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். எக்ஸஸாக உள்ள இதில் வந்து வீட்டுக்கு கொடுத்த முடிய எக்ஸஸாக எனர்ஜி இருக்குன்னு வைப்போம். இந்த எக்ஸஸ் எனர்ஜி எங்கே வருமெண்டா, இந்த இன்வெர்ட்டருக்கு வரும்.
இந்த இன்வெர்டர் என்ன செய்ய போகுதுன்னா திரும்ப இந்த ஏசியை டிசியாக மாற்றி இந்த பேட்டரிக்குள்ள ஸ்டோர் பண்ண போகுது. இந்த வர்ற எக்ஸஸை இந்த இன்வெர்டர் வந்து இது ஹைப்ரிட் இன்வெர்டர், மல்டிமோட் இன்வெர்டர், ஹைப்ரிட் ஸ்மார்ட் மல்டிமோட் இன்வெர்டர். ஸோ இது வந்து டிசியாக மாற்றி இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு பேட்டரி ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ அதே நேரம் இந்த கிரிட்டுக்குள்ள நாங்கள் இந்த ஹைப்ரிட் இன்வெர்டர் கொமாண்ட் கொடுத்தா இது வந்து தேவையான அளவு இதை வந்து கிரிட்டுக்கு செல் பண்ணும். அப்போ ஹைப்ரிட் இன்வெர்டர் வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி ஒர்க் பண்ணும். அதுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம், இது செய்யலாம். இப்போ ரீசெண்ட் ஸ்மார்ட் இன்வெர்டர்ஸ் அப்போ கிரிட்டுக்கு செல் பண்ணிக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். எங்கள் எக்ஸஸ் எனர்ஜியை நீங்கள் விரும்பினா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், விரும்பினா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதான் ஆப்ஷன். விரும்பினா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், விரும்பினா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அப்போ இப்போ இந்த ஒரு சினாரியோ முடிஞ்சு என்ன மாதிரி ஒரு சினாரியோ பார்க்க போகிறோம். என்ன நடக்க போகிறோம்னா இந்த கிடைக்கிற இன்றைக்கு மழை சீசன் பார்ப்போம். இன்றைக்கு ரெய்னி டேஸ், க்ளவுடி டேஸ். அப்போ இந்த இது வந்து சோலார் பேனல்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணலை, இன்றைக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? செகண்ட் ஆப்ஷன் வந்து கிரிட்லேருந்து பவரை வாங்கி நாங்கள் எங்களோட வீட்டுக்கு சப்ளை பண்ணலாம். அப்போ இது கிரிட்லேருந்து சப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இந்த கிரிட்லேருந்து சப்ளை பண்ணுறோம், இந்த கிரிட்லேருந்து சப்ளை பண்ணுறோம். இட்ஸ் ரன்னிங் வெல், எவ்ரி திங் ஓகே. ஓகே, இப்போ என்ன ஒரு சினாரியோ பார்க்குறோம். இது கிளியரான ரெண்டாவது சினாரியோ. இது இப்போ சோலார் பேனல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்போ கிரிட்லேருந்து சப்ளை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ என்ன ஒரு சினாரியோ பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு மழை நாள் இல்லை வந்து ரெய்னி டேஸ், க்ளவுடி டேஸ், சோலார் பேனல்ஸ் ஒன்றுமே ப்ரொடியூஸ் பண்ணல. அதே நேரம் பவர் கட்டும் வந்துட்டு, ஏதோ ஒரு இஷ்யூவால் பவர் கட்டும் வந்துட்டு. இப்போ பவர் கட்டும் வந்துட்டுண்டா எங்களுக்கு கிரிட்டும் இல்லை, சோலார் பேனல்ஸும் இல்லை. இப்போ என்ன இருக்குது? எங்களோட சோர்ஸ் பேட்டரி தான் எங்களோட சோர்ஸ். பேட்டரியிலேருந்து நாங்கள் வந்து பவர் எடுத்துக்கொள்வோம். பேட்டரியிலேருந்து எப்படி பவர் எடுக்கலாம்டா, இந்த பேட்டரி வந்து டிசி கரண்ட் இருக்கும், டிசி கரண்ட் ஏசியாக மாற்றணும். அப்போ வந்து இந்த மல்டிமோட் இன்வெர்டர் வந்து இப்போ என்ன செய்ய போகுதுண்டா, முதல் வந்து ஏசியை டிசியாக மாற்றி கொண்டு வந்தது, இப்போ வந்து டிசி ஏசியாக மாற்றி இந்த ஹவுஸுக்கு சப்ளை பண்ணும். இப்படி வந்து இது சப்ளை பண்ணிடும். அதான் இங்கே ஒரு ஹைப்ரிட் இன்வெர்டர் வேணும். அப்போ இந்த ஹைப்ரிட் இன்வெர்டர் பேனல் இது பேட்டரி சார்ஜ் பண்ணணும்டா ஏசியை டிசியாக மாற்றும், பேட்டரியிலேருந்து பவர் எடுத்து ஹவுஸுக்கு கொடுக்கணும்டா டிசியை ஏசியாக மாற்றும். அப்போ இதுதான் இந்த விஷயம். இப்போ இங்கே வந்து இட்ஸ் அ ஏசி கப்ளிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஆன் கிரிட் சிஸ்டம். இப்போ வந்து எல்லா பிளேயர்ஸும் இருக்குது. இப்போ பேனல்ஸ் இருக்குது, கிரிட் இருக்குது, பேட்டரி இருக்குது, மூன்றும் ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர். சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து சம்டைம் பேனலில் கிடைக்கிற பேனல் பவரே எங்களுக்கு காணும், அந்த பவர் காணும், எனர்ஜி காணும். சம்டைம் பேனலும் கிரிட்டும் சேர்ந்தால் எங்களுக்கு காணும். சம்டைம் கிரிட் இது ஷட் டவுன் அல்ல, அதாவது பவர் கட் வரும்போது இந்த பேனலும் பேட்டரியும் சேர்ந்து சப்ளை பண்ண வேண்டியது வரும். சம்டைம் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கிரிட்டும் இல்லை, பேனலும் ஷட் டவுன் ஆகிட்டுண்டா பேட்டரி மட்டும் சப்ளை பண்ணோம். அப்போ இந்த எல்லா காம்பினேஷனையும் நாங்கள் வந்து இதில் வந்து செய்து கொள்ளலாம். எப்படின்னா இங்கே வந்து ஹைப்ரிட் இன்வெர்டர் யூஸ் பண்ணி நாங்கள் ஹைப்ரிட் இன்வெர்டர் வந்து இது ஸ்மார்ட் இன்வெர்டர். இது வந்து டேக் டிசிஷன், ஸ்விட்சிங் வந்து நடக்கும். இதுக்கு வந்து தேவைப்படைக்க கிரிட்டை கட் பண்ணிவிட்டு பேட்டரிக்கு அனுப்பும், பேட்டரியை கட் பண்ணிவிட்டு கிரிட்டுக்கு அனுப்பும். அப்படின்னு இது வந்து ஸ்விட்சிங் பண்ணிக்கணும். இது வந்து ரெண்டு பர்பஸ். ப்ரைமரி பர்பஸ் வந்து ஏசியை டிசியாக மாற்றணும், அதே நேரம் டிசியை ஏசியாக மாற்றணும். தேவைக்கேற்ற மாதிரி போத் டைரக்ஷன் கன்வர்ஷன் நடக்கணும். இது ப்ரைமரி. செகண்டரி பர்பஸ் வந்து இட்ஸ் அ ஸ்மார்ட் டிவைஸ். ஸோ இது வந்து தேவைப்படைக்க ஸ்விட்ச் பண்ணணும். கிரிட்டை கட் பண்ணி போட்டு கிரிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ஷன்லேருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அப்புறம் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். இது எல்லாமே பாசிபிள் பை அ ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்வெர்டர். அப்போ இதான் இந்த உங்களோட கேள்விகளுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்பினோம் ஏன் வந்து இந்த பேட்டரியை வந்து அட் எண்டில் போட்டிருக்கோம். ஏன் வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேனல் இருக்குது, இங்கே பேட்டரி இருக்குது, இங்கே பேட்டரி இருக்குது. அப்போ பேட்டரி வந்து இங்கே சார்ஜிங் த பேட்டரி இஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் ஹியர். அப்படி தான் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் முதலாவது ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்னா தமிழில் என்ன சொல்லுன்னா, எங்களோட முதலாவது நோக்கம் வந்து இந்த ஹவுஸ் சப்ளை தான் எங்களோட நோக்கம். இந்த வீட்டுக்குரிய சப்ளையை கொடுக்குறோம் எங்கள் நோக்கம். அதாவது டிரெக்டாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம், பேனல்லேருந்து டிரெக்டாக எடுத்து சப்ளை கொடுத்துட்டோம். முதலாவது நோக்கம். ரெண்டாவது நோக்கம் இந்த கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்போ இப்போ நீங்கள் கேட்கலாம் யார் வந்து இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டம், பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டிசி கப்ளிங்கை பற்றி கதைப்போம். இப்போ யாருக்கு இந்த ஏசி கப்ளிங் வேணுமெண்டா, இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணிடணும். நிறைய ஃபேக்ட்ரிஸ் இப்போ ஸ்ரீலங்கா இந்த ஏசியன் நாடுகளில் ஃபேக்ட்ரிஸ் வந்து டே டைமில் நிறைய டிமாண்ட் இருக்கும். ஃபேக்ட்ரிக்கு
லோட் டிமாண்ட் வந்து நிறைய இருக்கும். அப்போ எங்களுக்கு ஃபேக்ட்ரியை பொறுத்த மட்டும் பகலில் தான் நிறைய ஆப்ரேட் பண்ணப்படும். அப்போ பேட்ரி எங்களுக்கு இரவில் தேவைப்படுற எனர்ஜி குறைவு, பகல்லாம் கூட. அப்போ பகலில் வந்து சோலார் பேனல்ஸை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி எங்களோட ப்ரைமரி பர்பஸ் வந்து இது ஃபேக்ட்ரின்னு வச்சு அந்த ஃபேக்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறான் எங்களோட ப்ரைமரி பர்பஸ். நாங்கள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணால் காணும். அப்போ இந்த ஆப்ஷன் வரைக்கும் எங்களுக்கு ஏசி கப்ளிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, அதே நேரம் இன்னும் இது ஒரு முதலாவது ஒரு கேட்டகரி, முதலாவது ஒரு தேவை. ரெண்டாவது தேவை வந்து நாங்கள் சொல்கிறோம்னா சில பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி சின்ன ஹவுஸ், ஒரு வீடு ஒரு 100 யூனிட்ஸ் ஒரு 50 யூனிட்ஸ் தான் ஸ்மால் ஹவுஸ். ஓகே, அதாவது கொஞ்சம் எனர்ஜி கன்சம்ஷன் செய்கிற ஹவுஸில் 30 கிலோவாட்ஸ் பேனலை யூஸ் பண்ணுவோம், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏன்னா லார்ஜ் சைஸ் பேனலை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பேனலில் இந்த வார கரண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது தான் எங்களோட மெயின் பர்பஸாக இருக்கும். இப்போ அந்த பர்பஸில் அகெயின் வந்து எங்களுக்கு ஏசியை கன்வெர்ட் பண்ணி கிரிட்டுக்கு உடனே அனுப்பிடுவோம், செல் பண்ணிடுவோம். அப்போ அந்த தேவைக்கும் எங்களுக்கு இந்த ஏசி கப்ளிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். அங்கே வந்து நாங்கள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி எங்களுக்கு நைட்டுக்கு யூஸ் பண்ணணுன்றது எங்களோட தேவை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம், தேவைப்படைக்க கொஞ்சம் எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நீங்கள் விளங்கிக்கொள்றது பேட்டரி வந்து இஸ் எ பேக்கப், is only for backup and storing the excess energy, and battery is a last option here. Storage is a last option here. இப்போ இந்த மாதிரி விளங்கி கொண்டீங்கன்னா ஏசி கப்ளிங் ஃபுல்லாக விளங்கிடும். அப்போ இப்போ வந்து இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் மட்டும் எங்களுக்கு எனர்ஜி லாஸ் நடக்க போகுது. ஏன்னா நான் சொல்கிறேன், வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் என்ன சொன்னான், அந்த இது சோலார் பேனல்ஸும் இல்லை, மழை பெய்யுது, அதில் வந்து க்ளவுடியாக இருக்குது, கிரிட்டும் ஷட் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து இந்த பேட்டரியிலேருந்து தான் எங்களுக்கு வீட்டுக்கு பவர் வரப்போகுது, சப்ளை வரப்போகுது. இப்போ இந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இந்த பேட்டரி எப்படி முதல்ல சார்ஜ் ஆகும்போது ஒரு லாஸ் ஆகும். இதில் இந்த இந்த இன்வெர்ட்டரில் ஒரு 5% லாஸ் ஆகிருக்கும். பிறகு இங்கேருந்து சுவிட்ச் போர்டில் ஒரு 1% இந்த வயரிங் லாஸ் ஆகும். பிறகு வந்து இந்த இன்வெர்ட்டரில் ஒரு லாஸ் ஆகும். பிறகு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு பிறகு பேட்டரி சார்ஜ் ஆகி பேட்டரியில் ரீசார்ஜ் ஆகிக்க இன்னும் ஒரு லாஸ் ஆகும், ரீசார்ஜிங் லாஸ் நடக்கும். இப்போ வந்து நிறைய லாஸ் நடந்தால் எங்களுக்கு ஹவுஸ் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தெரியும். இது வந்து வேர்ஸ்ட் கேஸ் நிறைய ஒரு வேர்ஸ்ட் கேஸில் நாங்கள் வந்து பேட்டரியிலேருந்து மட்டும் சப்ளை எடுத்துக்கொள்வோம். இப்போ இது வந்து நிறைய டிஸ்கஷன் நிறைய ரிசர்ச் எல்லாம் போய்கொண்டிருக்கு. என்னடா வந்து இப்போ இது இஸ் அ காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுவோம் நாங்கள். கிரிட் வந்து மோஸ்ட்லி டெவலப் கண்ட்ரீஸில் வந்து கிரிட் வந்து எப்பயுமே இருக்கும். இப்போ கிரிட் கனெக்டட் கிரிட் எப்பயுமே இருக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி கிரிட்லேருந்து தான் சப்ளை எடுத்துக்கொள்வோம். பேட்டரியிலேருந்து நாங்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. பேட்டரி இஸ் அ பேக்கப். இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோலாம் பேட்டரியிலேருந்து எடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் போனால் இது என்ன டீட்டெயிலாக கொஞ்சமாக கொடுத்துருப்போம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங் சோலார் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிப்போம். ப்ளீஸ் அந்த ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரை பற்றி பழைய வீடியோஸில் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு முழு ஐடியா கிடைக்கும். மல்டி மோட் இன்வெர்ட்டர் வேணும், அது வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னு சொல்லலாம். நான் சொன்னேன் ஏன் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ன்ற தெளிவான விளக்கம் தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் வந்து ஏன் இங்கே இந்த ஏசி கப்ளிங்கில் 2 இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணோம்ன்றதுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கு. ஏன் 2 இன்வெர்ட்டர், இப்போ நிறைய நானே ஸ்டார்டிங்கில் பார்க்க ஏன் இந்த வீட்டில் 2 இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கணும்ன்றது ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்கள் பேட்டரி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா 2 இன்வெர்ட்டர், ஏசி இது கிரிட் கனெக்டட் சப்ளையில் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணி போகிறீங்கன்னா 2 இன்வெர்ட்டர் தேவைப்படும். அப்போ இதுதான் இந்த விஷயம். அப்போ இதில் வந்து எஃபிஷியன்சி லாஸ், பேட்டரி ஸ்டோர் பண்ணுற எஃபிஷியன்சி லெஸ். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டரி வந்து லாஸ்ட்டாக தானே இருக்குது இந்த பாத்தில், இந்த கரண்ட் ஃப்ளோ பாத்தில் லாஸ்ட் ஆப்ஷனாக பேட்டரி இருக்கிறதால இந்த எஃபிஷியன்சி லாஸ். ஆனால் நான் சொன்ன மாதிரி more efficient in the system, more efficient for powering high AC loads during daytime. அப்போ டே டைமில் ஹை ஏசி லோட் கிடைக்கிற இப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், டே டைமில் நிறைய லோட்டை கன்சியூம் பண்ணுற இடத்துக்குள்ள இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டம் இஸ் மோர் எஃபிஷியன்ட். அப்போ இப்போ நீங்கள் நிறைய எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணும்போதும் நிறைய பேர் டவுட் கேட்டது, ஏன் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி திரும்ப பேட்டரியில் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, ஏன் பேட்டரியை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்கன்றதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுச்சு. அப்போ அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து இன்றைக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் பேட்டரி ஆஸ் எ பேக்கப். ஸோ நீங்கள் பேசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ கிரிட் கனெக்டட் சிஸ்டத்தில் இங்கே பேட்டரி தேவையே இல்லை. இப்போ கிரிட் கனெக்டட் சிஸ்டமாக இருந்தால் எங்களுக்கு பேட்டரி தேவையில்லை. நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யூ நோ நீட் டு இன்ஸ்டால் பேட்டரி எங்களுக்கு தேவையில்லை. அதில் ரிலையபிள் கிரிட் இருந்தால். இப்போ
ஸ்ரீலங்காவில் இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நோ பவர் கட், நோ ப்ராப்ளம். அப்போ எங்களுக்கு பேட்டரி தேவையில்லை. ஆனால் வந்து சில நேரம் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களுக்கு பவர் கட் நடக்குமா இருந்தால் எங்களுக்கு பேட்டரியை பற்றி யோசிக்கலாம். அப்போ இப்போ டெவலப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி டெவலப் கண்ட்ரீஸில் எங்களுக்கு பேட்டரியை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா கிரிட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அப்போ ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் பேட்டரியை பற்றி திங்க் பண்ண தேவையில்லைண்டா இந்த பேட்டரியில் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிற வேஸ்ட்டை வந்து நீங்கள் எனர்ஜி வேஸ்டேஜ் திங்க் பண்ண தேவையில்லை. ஈவன் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சில எமர்ஜென்சி லோட ஆப்ரேட் பண்ணணுமெண்டா நீங்கள் பேட்டரியை யூஸ் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடங்களில் சில நேரம் எமர்ஜென்சி பவருக்காக கொஞ்சம் பவராக வேணுமெண்டேக்க பேட்டரியை ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் பேட்டரியை வச்சு பேட்டரியை எப்பயுமே 100% ஸ்டோரேஜை என்ஷூர் பண்ணலாம். 100% ஃபுல் சார்ஜ் பேட்டரியை வச்சுக்கொள்ளலாம் இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில். ஏன்னா இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் நீங்கள் இது சோலார் பேனல்ஸை வச்சும் சார்ஜ் பண்ணலாம், கிரிட்டை வச்சும் சார்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு எங்களோட இலங்கை இந்தியா நாடுகளில். இப்போ 5 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் போது உங்களோட சோலார் பேனல் சிஸ்டம் ஒன்றுமே ஜென்ரேட் பண்ணாது, பவர் ஜென்ரேட் பண்ணாது. அப்போ இந்த பேட்டரி டை ஆகக்கூடாது. அப்போ பேட்டரி வந்து இது கிரிட் மூலமாக சார்ஜ் ஆகிக்கொள்ளும். பேட்டரி சப்போஸ் யூஸ் பண்ணப்பட்டிருந்தால் கிரிட் மூலமாக சார்ஜ் பண்ணும். இப்போ இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டம் இஸ் எல்லா விஷயமும் இங்கே கிடைக்குது. அதை நான் என்ன திருப்பி சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து நீங்கள் அந்த கிரிட் இருக்குது, பேட்டரி இருக்குது, சோலார் பேனல்ஸ் இருக்குது. கிரிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணிவிட்டு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்டாப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே இந்த ஸ்மார்ட் இன்வெர்ட்டர், அந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பார்த்துக்கொள்ளும். அந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டருக்கு நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணிக்கொள்ளலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஓகே அகெயின் ஸோ என்னென்ன இந்த விஷயம்டா ஆல் கன்வெர்டட் டு ஆல் எனர்ஜி கன்வெர்டட் ஏசி. எப்பயுமே ஈஸியாக நீங்கள் ஞாபகப்படுத்தும் ஏசி கப்ளிங்கண்டா எல்லா சோலார் பவரும் உடனடியாக ஏசியாக மாற்றப்படும். மாற்றினதுக்கு பிறகு தான் என்ன செய்யறேன்னு மிச்சம் யோசிக்கலாம். வீட்டுக்கு கொடுக்குறதா, கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா, பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறதா, இது 3 ஆப்ஷன்ஸ். ஓகே அதில் 3டையும் சேர்ந்து ஒரேடியாக கொஞ்சம் எனர்ஜி கிரிட்டுக்கு செல் பண்ண போகிறோம், கொஞ்சம் எனர்ஜி சார்ஜ் பண்ண போகிறோம், கொஞ்சம் எனர்ஜியை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதுவும் பாசிபிள், எல்லாமே இந்த விஷயத்தில் பாசிபிள். ஆனால் இந்த சார்ஜிங் வந்து இந்த இடத்துல 3 டைம்ஸ் இந்த கன்வர்ஷன் நடக்க போகுது. ஏசி டிசி, ஏசி டிசி அண்டு டிசி ஏசி அண்டு அதான் அந்த பேட்டரி சார்ஜிங்கில் வந்து ஒரு லாஸ் நடக்கும். அதான் ஒரு நெகட்டிவ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு பிக்சர், நான் நிறைய பிக்சர்ஸை போடுறேன். என்னடா வந்து இந்த விஷயம் சொல்லிக்க எப்பயுமே ஒரு கன்வின்சிங்காக ஒரு விஷயத்தை டீச் பண்ணணும். இந்த நியூ மாடர்ன் வேர்ல்டில் நாங்கள் வந்து பழைய ஸ்டைலில் டீச் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னடா வந்து இட்ஸ் ஓப்பன் வேர்ல்டு. அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இது வந்து நாங்கள் வந்து இப்போ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இதுதான் அண்டு ஈக்குவேஷன்ஸ் போட்டு நாங்கள் டீச் பண்ணலாம். இட்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே இனி என்ன ஒரு நியூ இன்வெர்ட்டர் வரலாம். நான் நெக்ஸ்ட் இயர் வந்து நியூ டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் வந்து அது வேறு ஒரு ஹைப்ரிட்டை விட ஒரு ஸ்மார்ட்டான இன்வெர்ட்டர் கண்டுபிடிக்கப்படலாம். அப்போ அதால் வந்து இது வந்து டெக்னாலஜி அன்றைக்கு நாங்கள் வந்து கன்வின்ஸிங்காக இது வந்து நிறைய வெப்சைட்ஸில் இருந்து எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இது வந்து வெரி யூஸ்ஃபுல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ டிசி சப்ளை வந்து இந்த சோலார் இன்வெர்ட்டர் மூலமாக எல்லா பேனலில் உள்ள பவரும் வந்து இந்த ஏசி பவராக மாற்றப்பட்டுட்டு இப்போ மாற்றப்பட்ட இந்த டாட்டட் லைன் பாருங்கள். இதுக்குள்ள வந்து ஏசி இஸ் அ பிளேயிங் ஃபீல்ட் ஆஃப் ஏசி பவர். இந்த ஏசி பவர் வந்து கிரிட்டுக்கு வேணுமெண்டா செல் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் விரும்பினா செல் பண்ணிக்கொள்ளலாம், விரும்பினா வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரம் இதில் கண்ட்ரோல் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டையுமே செய்து கொள்ளலாம். ஓகே மற்றது இந்த சோலார் பேனல்ஸ் இல்லாத டைமில், இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணப்படாத டைமில் இந்த கிரிட் வந்து அப்படியே இந்த வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கொள்ளும். அப்போ எங்களுக்கு பிரச்சனை முடிச்சு. இந்த பேட்டரி என்றதை வர்றதுக்கு முதலே எங்களுக்கு கிரிட் ரிலையபிள் இருந்தால் எங்களுக்கு பேட்டரி தேவையில்லை தான் நான் சொன்னேன். கிரிட் ரிலையபிளாக இருந்தால் எங்களுக்கு பேட்டரியே தேவை. ஆனால் சில இடங்களில் பேட்டரி வைக்க வேண்டியது கட்டாயம். ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரை இஸ் அ லோ அண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த ரெகுலேஷன்ஸ்லேயே இருக்குது. பேட்டரி பேக்கப் கட்டாயம் இருக்கும். இப்போ சில எமர்ஜென்சி சில இடங்களில் பேட்டரி பேக்கப் கட்டாயம் இருக்கும்னுக்க நீங்கள் பேட்டரி பேக்கப்பை வச்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த எனர்ஜி இதில் நடக்கிற டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே எக்ஸஸ் ஆகிருக்கிற எனர்ஜியை வச்சு இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொள்ளும். எப்படி சார்ஜ் ஆகிக்கொள்ளும்னா இந்த இன்வெர்ட்டர், இந்த பேட்டரி இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம், இதை ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பிறகு இந்த வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே இல்லை. இந்த சோலார் பேனல்ஸும் இல்லை, பவர் ப்ரொடியூஸ் இல்லைன்றது, பவர் ப்ரொடியூஸ் பண்ண இல்லை, கிரிட்டும் இல்லைன்றக்க இந்த பேட்டரியிலேருந்து பவர் வந்து வீட்டுக்கு வந்து கொள்ளும். இது ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். ஸோ இப்போ டிசியை ஏசியாக மாற்றி இங்கே கிடைக்கும். இதுதான் இந்த விஷயம்.
அப்போ ஏசி கப்ளிங் சிஸ்டம் எஸ்பெஷலி இஸ் யூஸ்ஃபுல் எஸ்பெஷலி வென் டே டைம் லோட் இஸ் ஹை. அகெயின் நான் அதை தான் திரும்பி சொல்கிறேன். டே டைம் லோட் டிமாண்ட் ஹையாக இருக்க இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்குறீங்க, ஏன் வந்து பேட்டரியில் சார்ஜ் பண்ணி தேவையில்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிக்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுதானே என்று. எஸ், அது லாஜிக்கல் வேஸ்ட் ஆகுது. ஆனால் சில அந்த வேஸ்ட்டை நாங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த சிஸ்டத்தில், இந்த ஏசி கப்ளிங் சிஸ்டத்தில் இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நாங்கள் இந்த சார்ஜிங் வைக்கிறோம். அப்போ வந்து இது வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிசி கப்ளிங், இப்போ டிசி கப்ளிங் சேர்த்து டீச் பண்ண தான் யோசிச்சுனா அது டீச் பண்ணால் 1 hour வீடியோ ஆயிரும். அது அப்லோட் பண்ணுறதுலாம் கஷ்டம். அப்போ டிசி கப்ளிங் அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்துடும். எங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்கு, ஒன்று ஏசி கப்ளிங் அல்ல டிசி கப்ளிங். ஏசி கப்ளிங் சாய்ஸை நான் விளங்கப்படுத்திட்டேன். ஏசி கப்ளிங் வந்து மோஸ்ட்லி கிரிட் கனெக்டட் வீடுகளுக்கு, ஃபேக்ட்ரிகளுக்கு ஏசி கப்ளிங் மோஸ்ட் சூட்டபிள். ஏன்னா கிரிட் கனெக்டட் சிஸ்டம் நாங்கள் வந்து கிரிட் இஸ் அவைலபிள். ஸோ கிரிட்டையும் யூஸ் பண்ண போகிறோம், சோலார் பேனல்ஸையும் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் பேட்டரியை பேக்கப் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். அன்றைக்கு எங்களுக்கு ஏசி கப்ளிங் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். அப்போ இதான் விஷயம். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஆதரவு தந்தால் தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணலாம். அப்போ அது வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ப்ளீஸ் உங்களோட ஆதரவை தொடர்ந்து இந்த சேனலுக்கு தந்து வரணுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.